ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாருங்கள், நமக்கு முடக்கத்தான் பொடி செஞ்சுருக்கோம். முடக்கத்தான் பொடி இது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொடி, சாதத்தில் போட்டு சாப்பிட்றது. இது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொடி வந்து சும்மா தண்ணியில் போட்டு குடிப்பாங்க அந்த பொடி. இது வந்து சென்னாக்குனி பொடி, சென்னாக்குனி தூள். இது வந்து பிரண்டை பொடி. பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா? பிரண்டை பொடி நிறைய வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணி வாங்கிக்கோங்க. பிரண்டை பொடி அவ்வளோ கலர்ஃபுல்லாக, கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னாக்குனி பொடி, சென்னாக்குனி பொடி ஸ்ரீ அமிர்தா சீ ஃபுட்ஸ் இதில் கிடைக்கிது பாருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அமிர்தா இட்லி பொடி. வாங்கி ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் புரியும், தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அமிர்தா கறிவேப்பிலை பொடி, கருவேப்பிலை பொடி அவ்வளோ வந்து பாருங்கள், அவ்வளோ கருவேப்பிலை பொடி தான் இருக்கிறது எல்லாமே. கருவேப்பிலை பொடி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் பொடி, முடக்கத்தான் பொடின்னு சொல்லுவாங்க. அது முடக்கத்தான் பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடு. நெத்திலி கருவாடு இந்த சீசன் கிடைக்கவே இல்லை. ஆனால் இப்போதைக்கு போய் ரேட்டாக வாங்கிட்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நெத்திலி கருவாடு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கத்தலை கருவாடு, சின்ன கத்தலை கருவாடு. இதில் பார்த்தீங்கன்னா திருக்கை கருவாடு. பக்கத்துலேயே இந்த அக்கா பாதாம்பால் கடை போட்டிருக்காங்க. பாதாம்பால் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி இந்த கடை நாங்கள் போட்டிருக்கோம். இந்த அக்கா எல்லா விதமான பொருள் அது இதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திணை கஞ்சி, திணை அரிசி எல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பக்கம் இருக்காங்க எல்லாம் அரிசி, அரிசி ஐட்டம். கருப்பு கவுனி அரிசி, அப்புறம் மாப்பிள்ளை சம்பா இருக்குது. கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா. இது பார்த்திங்கன்னா சீரக சம்பா. இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம சமைச்சு சாப்பிட்டது. இது சீரக சம்பா. இது கருப்பு கவுனி அரிசி. இது அவல், கருப்பு கவுனி அவல். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இது என்னன்னா அவல், புளி அடித்தான் அவள்.